இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இவர் பயிற்சி ஆகக்கூடிய அதே நேரத்தில் அவரை வரவேற்பதற்காக அதே ராசி மண்டலத்தில் வீற்றிருப்பது சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த 4ஆம் இடத்தை அவர் பார்வையிடும் பொழுது இந்த இளமை கல்வி, இந்த கிராஜுவேஷன் வரைக்கும் படிக்கிறவங்க கொஞ்சம் இந்த தூக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்கிறது நல்லது. அதே நேரம் உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போகக்கூடிய பிரச்சனைகளும் எழும். வெளியூர் வெளிநாட்டிற்கான பயணங்கள் உண்டு. அப்போ காலேஜ் இல்லை கிராஜுவேஷன் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் வேற ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது வேற ஒரு கண்ட்ரிக்கோ வேற ஒரு நாட்டிற்கோ நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுடைய சுய ஜாதகத்திலும் இருக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டில் வாசம் உண்டு. அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து மறைந்து வாழுதலை போன்ற ஒரு வாழ்க்கையை அந்த சனி பகவானை கண்டு பயப்படாமல் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், எனக்கு திருமணமே ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு திருமணம் ஆகும். மிதுன லக்னக்காரர்களே, உங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சு. அதே நேரத்தில் குரு பெயர்ச்சியும் இந்த வருடத்தில் நடக்க போகிறது. அப்போ அந்த குரு பெயர்ச்சி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானால் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆஸ்ட்ரோபெட்டின் அன்பு மிதுன ராசினியர்களே வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள், இந்த சனிப்பெயர்ச்சி அதாவது மார்ச் மாதம் 2025 அன்று நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கும்பராசி மண்டலத்திலிருந்து மீனராசி மண்டலத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஜூன் மாதம் 2027 வரை அங்கே அவர் பயணிக்கப் போகிறார். அவ்வாறு அவர் பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன விதத்தில் நன்மைகள், எந்தெந்த விதத்தில் நீங்கள் சேலஞ்சஸை மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர் பயிற்சி ஆகக்கூடிய இடம் 10ஆம் இடம். அவர் பார்க்கக்கூடிய இடம் அயன சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறார். இவர் இருக்கிறது 10ஆம் இடத்துல, கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். இவர் ஒரு கர்மாதிபதியாக இப்போ வேலை செய்ய போறார். இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இவர் பயிற்சி ஆகக்கூடிய அதே நேரத்தில் அவரை வரவேற்பதற்காக அதே ராசி மண்டலத்தில் வீற்றிருப்பது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிரகங்கள் செயற்கை சேர்ந்து மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. சூரிய பகவான், சந்திர பகவான், ராகு பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், புத பகவானுடன் இணைந்து சனி பகவான் இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆனால் அதே நேரத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் இணையறாங்க. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இணையறாங்க. இப்போ கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குழந்தைக்கு கல்வியில் இந்த 4ஆம் இடத்தை அவர் பார்வையிடுகிறார். அப்போ இந்த 4ஆம் இடத்தை அவர் பார்வையிடும் பொழுது இந்த இளமை கல்வி, இந்த கிராஜுவேஷன் வரைக்கும் படிக்கிறவங்க கொஞ்சம் இந்த தூக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு படிக்கிறது நல்லது. அதே நேரம் உங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போகக்கூடிய பிரச்சனைகளும் எழும். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ தூக்கம் இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் ஏங்கிறத நீங்கள் ஆராயணும். ஒன்று உங்களுடைய உடல் நிலையா அல்லது உங்களுடைய மனநிலை பிரச்சனையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வரதுக்கான பிரயத்தனத்தை பண்ணுங்க. அவர் அயனசயனஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களுடைய தூக்கத்தில் கை வைப்பார். உங்களுடைய தூக்கம் கெட்டால் பிரச்சனை எங்கே வருதுன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து நிற்கும். தூங்காமல் இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் பாழா போகும். அப்போது உங்களுடைய படிப்பு பாழா போகும். அப்போது நம்மளுடைய படிப்பில் கவனம் வேணும்னா நம்ம சரியான நேரத்தில் உறங்குவதும்
அதே நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான உணவுகளை உட்கொள்வதும் மிக மிக அவசியம். வெளியூர் வெளிநாட்டிற்கான பயணங்கள் உண்டு. அப்போ காலேஜ் இல்லை கிராஜுவேஷன் பண்ணுறதுக்காகவாவது நீங்கள் வேறு ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது வேறு ஒரு கண்ட்ரிக்கோ வேறு ஒரு நாட்டிற்கோ நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு அருமையான நேரம்தான். அப்போ உங்களுடைய சுகம் கெடும். அப்பா அம்மா கூட இருக்கிறதும், அப்போ வெளியூர் வெளிநாட்டிலிருந்து போய் படிக்கிறதும், அப்போ அங்கே நீங்களே உங்களுக்காக வேலை செஞ்சு படிக்கும் பொழுது அந்த சுகம்ங்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்போது ஆனால் அந்த படிப்பு விஷயத்திற்காக நீங்கள் செல்வதால் அதில் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக இந்த சட்டம், அதே நேரத்தில் மெடிசன் படிக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்கிறது. அந்த அபரிவிதமான வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்களா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில். இது உங்களுடைய சுய ஜாதகத்திலும் இருக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டில் வாசம் உண்டு. அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து மறைந்து வாழுதலை போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அப்போது நம்மளுடைய வேலை வாய்ப்பிற்காக பயணங்கள் உண்டுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் திடீர்னு வரா மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே வந்துடும். உடனே பயந்துருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள். வெளியூரில் போய் தங்கிறதுங்கிறது ஒரு வருமானத்திற்காக, ஒரு நல்ல உத்தியோகத்திற்காக வெளியூருக்கு போய் தங்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். திருமணம் நடக்க போகிறது. ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க, என்னடா திருமணமே ஆகலை. இந்த மிதுன லக்னக்காரர்கள்லாம் பாவம், என்னடா திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வச்சு சுற்றிகிட்டே இருப்பீங்க. இவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும், திருமணம் கூடி வரும். நிச்சயதார்த்தமாவது இந்த 2 வருஷத்தில் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடித்து அந்த பெண்ணின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழியும் கிடைப்பதற்கு சனி பகவான் உதவி செய்ய போகிறார். குழந்தைகளுக்காக ஏங்கிட்டு இருந்திருக்கீங்களா? கண்டிப்பாக சனி பகவானினுடைய அனுகிரகத்தால் குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அதே நேரத்தில் குரு பெயர்ச்சியும் இந்த வருடத்தில் நடக்க போகிறது. அப்போ அந்த குரு பெயர்ச்சி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானால் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யோகமான நேரமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ சிறப்பாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடல் ஆரோக்கிய விஷயம் சீராக போகிறது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, உடலில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு மனதளவில் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வரல. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ஃபெயிலியராக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி காதல் அவ்வளோ சிறப்பாக இல்லை, அதுலேயும் நிறையா தடைகள் இருந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சீராய் வந்துட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றகரமான விஷயமாக போயிட்டுருக்கும். புதிய காதல் மலரும், நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நினச்சா மாதிரியான பெண் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் கூடவே உங்களுடைய அயன சயன சுகத்தை கெடுப்பதற்கான விஷயங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோ. வம்பு வழக்குகள் அந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது, கவலையப்படாதீங்க. சுய ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த வம்பு வழக்குகள் பிரச்சனையே இல்லை. ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஏன் தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மாத்திரம் லக்னத்திற்கு தகுந்தாற்போல் சனி பகவான் உங்களுக்கு வம்பு வழக்குகளை கொண்டு வந்து தந்து விடுவார். அதன் மூலமாக உங்களுடைய உறக்கம் கெடுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதோ அல்லது வெளி தேசங்களிலேயே தங்குவதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அப்போது நம்ம அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள்
கொஞ்சம் மாற வேண்டும். ஒரு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சனி பகவான் கோவிலுக்கு போங்க, சனிக்கிழமை அன்னைக்கு போங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு எள்ளுருண்டையோ இல்லை எள்ளு சாதமோ இல்லை ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை தயிர் சாதமோ அதை செஞ்சு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. இல்லைங்க என்னால் நிறையா பேருக்கு கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் வேணாம், யாராவது ஒருத்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு டீயாவது பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுங்க. அப்போ இந்த சனி பகவான்னு சொன்னால் பைரவர்னு சொன்னால் நாய். அந்த நாய்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க. தண்ணி வைங்க டெய்லி. காகத்திற்கு சாதம் தண்ணி வைங்க. இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ரெமடியாக செய்ய முடியும். ஒரு பெரிய கோவிலுக்கு போய் நீங்கள் 5 மணி நேரம் லைனில் நின்று தான் ஒரு பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்லையே பரிகாரங்கள் செய்ய முடியும். ஒரு ஊர்லேயும் ஒரு பழைய சிவன் கோவிலில் அந்த சிவன் கோவிலுக்கு தகுந்தாற்போல் அங்கே சனி பகவான் தனியாக இருப்பார். நவக்கிரகத்தில் இல்லாமல் தனியாக இருப்பார். அது போன்ற சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போய் சனி பிரீத்தி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். வாழ்க்கையே மாற்றுவார் சனி பகவான். ஏன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அளவு கேலரிஸ், பாடியில் இருக்கிற கலோரி சத்துக்களை தருவது சனி பகவான் தான். ஒவ்வொருடைய ஜீவனத்திற்கும் வழிகாட்டி சனீஸ்வர பகவான் தான். ஒவ்வொருவர் செய்யக்கூடிய கர்மத்திற்கு காரணகர்த்தா சனீஸ்வர பகவான் தான். அதே நேரம் ஒவ்வொருவருடைய ஆயுளிற்கு காரகனும் சனீஸ்வர பகவான் தான். அந்த சனி பகவானை கண்டு பயப்படாமல், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், எனக்கு திருமணமே ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு திருமணம் ஆகும். மிதுன லக்னக்காரர்களே, உங்களுக்கு திருமண யோகம் வந்துருச்சு. அப்போ திருமணத்தை பாருங்கள். புதிய வரன் வரும். வரனம் முடிக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களே, குழந்தை பாக்கியம் இருக்கிறது. கவலைப்படாமல் நல்ல ஒரு டாக்டரை சந்திங்க. இத்தனை நாள் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பீங்களா? நல்ல ஒரு டாக்டரை பாருங்க. அதே நேரம் சுகஸ்தானம்னு சொல்லும்பொழுது வண்டி வாகனங்கள் ஓட்டும்பொழுது கண்டிப்பாக எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். போகும்போது தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, எல்லா டாக்குமெண்ட்டையும் கண்டிப்பாக கையில் எடுத்துக்கோங்க. அதே நேரம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட பேசும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தினீங்கனாலே இந்த 2.5 வருட காலம் மிக அருமையாக உங்களுக்கு போயிடும். எந்த விதமான கவலையும் இல்லாமல் போகும். இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ பிரச்சனைகள் அப்படின்னா எப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அம்மா கூட சண்டை அதிகமாக வரும். வீட்டில் சாப்பிடாமல் இருப்பீங்க, இல்லை வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் வெளியில் போவீங்க, உங்களுடைய ஷர்ட்டோ பேண்ட்டோ இல்லை நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ கிழியும். வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, அந்த வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். முக்கியமான இடத்துக்கு போகும்பொழுது இதெல்லாம் வந்தால் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானினால் இந்த பயிற்சியினால் வரக்கூடிய ஏதோ ஒரு விதமான சங்கடங்கள். அப்போ அந்த சங்கடங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்கேருந்து வருது அந்த விஷயம், எந்த கர்மாவினாலும் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறியோ அந்த கர்மாவை சரி செய்யுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களை தேடி வரும். அனுபவம் மிக்க ஜோதிடர்கள் ஆஸ்ட்ரோவெட்டில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்கள் கையில் உண்டு. நன்றி, வணக்கம்.